NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் அந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து சில்லோஜிசம் அந்த கான்செப்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதுக்கான கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த கன்க்ளூஷன் கரெக்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? இந்த ஒரு வீடியோவில் ஒருத்தர் பண்ணீங்க அப்படின்னா சில்லோஜிசமில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு சில்லோஜிசம்ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட், சில லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அது கரஸ்பாண்டிங்காக 2 கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கன்க்ளூஷன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது வந்து ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அதுதான் நம்முடைய அப்ஜெக்டிவ். இதுதான் கொஸ்டின்ஸ். இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னா அப்ரோச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வென் டயக்ராம் அப்ரோச்சில் நம்ம போனோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக தப்பு இல்லாமல் சால்வ் பண்ண முடியும். வென் டயக்ராம் அப்ரோச் இல்லாமல் நீங்கள் மனக்கணக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம், நீங்கள் சில நேரம் தப்பு விட்டுருவீங்க. ஸோ அதனால் வென் டயக்ராம் அப்ரோச் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற வாய்ஸை வந்து நீங்கள் கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம இதை ரீட் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ 2 இருக்குமே இது முக்கியமானது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வென் டயக்ராம் வந்து எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரைகிறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 10 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த 10 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எப்படி வந்து வென் டயக்ராம் வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். சம் ஏ ஆர் பி அப்படின்றது தமிழில் வந்து சில ஏ வந்து பி அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, இதுக்கு எப்படி வரைகிறது? சம் ஏ ஆர் பி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி வென் டயக்ராம் வரைகிறது அப்படின்னா இந்த மாதிரி வரையணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் உள்ள ஏ, இந்த கொஞ்சம் ஏ வந்து பி, சம் ஏ ஆர் பி அப்படிங்கிற மீனிங்க்கு இது சரியாயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வென் டயக்ராம் வரையணும். அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட், இதில் பாருங்கள் சம் ஏ ஆர் பின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று சம் பி ஆர் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி வரைகிறது? நம்ம சம் ஏ ஆர் பிக்கு ஈஸியாக வரைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் சம் பிஆர்சிக்கு எப்படி வரைகிறது? இதுவே வரைஞ்சா சரியா இருக்குமா? சம் ஏஆர்பி, இந்த போர்ஷன் வந்து சம் ஏஆர்பிக்கு வந்தது, இந்த போர்ஷன் வந்து சம் பிஆர்சிக்கு வந்தது. இந்த போர்ஷன் சம் பிஆர்சி, இது சரியா இருக்குமா? இல்லை இந்த மாதிரி வரைஞ்சா சரியா இருக்குமா? இதில் பாருங்க சம் ஏஆர்பி சம் பிஆர்சி, இதில் வந்து எது சரி? இந்த மாதிரி வரையலாம், இந்த மாதிரி வரையலாம், பட் ஒன்று தான் சரி, இன்னொன்று தப்பு. எது தப்பு, எது சரி? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தப்பு. ஏன் இது தப்பு? இது வரைஞ்ச சரி தானே? சம் பிஆர்சி சொல்லுதுல, இல்லை சம் ஏஆர்பி இருக்குது, சம் பிஆர்சி இருக்குது. அப்போ ஏன் இது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வென் டயக்ராம் வந்து அடிஷ்னலாக உனக்கு கொடுக்கு. எதை கொடுக்கு? சம் ஏஆர்சி அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து இங்கே சொல்லுது. இந்த வென் டயக்ராம் சம் ஏஆர்சி இது வந்துருதா? சம் ஏஆர்சிங்கிற ஒரு அடிஷ்னலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருது, பட் இங்கே சொல்லவே இல்லை. ஸோ இந்த வென் டயக்ராம் அப்புறம் தப்பு, இதுதான் சரி. இதில் பார்த்தீங்கன்னா சம் ஏஆர்பி சம் பிஆர்சி இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே வந்திருக்கு, வேறு இல்லை. ஸோ அப்போ வந்து இதுதான் சரியாக இருக்கும், இது தப்பு. ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் எப்படி வரையுதுங்க பார்க்கலாம். ஆல் ஏஆர்பி அப்படின்னு எப்படி வரையுது? ஆல் ஏஆர்பின்னா எல்லா ஏயும் பி தான் அப்படின்னு சொல்லுது. ஆல் ஏஆர் பி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி வரைகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரையணும். ஆல் ஏஆர்பி இந்த மாதிரி வரையலாமா, இல்லை இந்த மாதிரி வரையலாமா? இந்த 2 விதமாக வரையலாம். இதில் எது சரியாக இருக்கும்? ஆல் ஏஆர்பி எல்லா ஏயும் பி, எல்லா ஏயும் பி அப்படின்னா எது சரியாக இருக்கும்? இந்த ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் தான் சரியாக இருக்கும், 2வது வென் டயக்ராம் தப்பாக இருக்கும். ஏன்? இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏயும் பிக்குள்ள வந்துடுது, பட் இங்கே என்ன சொல்லுது? எல்லா பியும் ஏக்குள்ள வருது. அப்போ இது தப்பு தானே? இந்த வென் டயக்ராம் வந்து தப்பு. ஸோ இதுதான் சரி, எல்லா ஏயும் பியில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆல் ஏ அப்படிங்கும்போது இது உள்ளே வந்துடும், சர்க்கிளுக்கு இன்சைடில் வந்துடும். புரிஞ்சுக்க முடியுதா? அப்படி வென் டயக்ராம் வருதுங்க, புரிஞ்சுக்க முடியுதா? ஆல் ஏஆர்பி எல்லா ஏயும் பின்னு வச்சாங்கன்னா ஏ தான் பிக்குள்ள இருக்கு, ஏ வந்து பிக்குள்ள இருக்கு. புரிஞ்சுக்க முடியாது? நீ மாற்றி போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளமே தப்பாயிடும். கரெக்டாக போடணும். ஓகேவா? அடுத்து 4th ஸ்டேட்மெண்ட், இதில் பாருங்க ஆல் ஏஆர்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து சம் சிஆர்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்படி இது? ஃபர்ஸ்ட் ஆல் ஏஆர்சி வரைஞ்சிடலாமா? ஆல் ஏஆர்சி எல்லா ஏயும் ஏஆர்சிங்க வரைஞ்சாச்சு. ஓகே, அடுத்து சம் சிஆர்பி அப்படின்னு வரையணும். எப்படி வரைகிறது? சம் சிஆர்பிங்கிறது இந்த மாதிரி வரைஞ்சிடலாமா? சம் சிஆர்பிங்க வரைஞ்சிக்கலாம். ஓகே, சியில் மட்டும்தான் இருக்கணும், ஏக்குள்ளே போகக்கூடாது. சம் சிஆர்பின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த சியில் மட்டும்தான் அந்த கொஞ்சம் போர்ஷன் வரணும். ஓகேவா, குட். அடுத்து 5வது ஸ்டேட்மெண்ட். இதில் பிறகு சம் ஏஆர்பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஆல் பிஆர்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து வென் டயக்ராம் வரையணும். சரியா, இப்போ சம் ஏஆர்பி எப்படி வரைகிறது? இது சம் ஏஆர்பி வரைஞ்சிக்கலாம். இது ஏ, அடுத்து இது பி. சம் ஏஆர்பி வரைஞ்சாச்சு. ஓகேவா, அடுத்து ஆல் பிஆர்சின்னு வரையணும். எப்படி வரைகிறது? இப்படி வரைஞ்சா சரியா இருக்குமா? ஆல் பிஆர்சி இது தப்பு. ஏன் தப்பு? இப்படி மீன் பண்ணா ஆல் சிஆர்பின்னு தப்பு ஆயிரும். சி வந்து உள்ள வந்துருச்சுன்னா ஆல் சிஆர்பின்னு வந்துடும். அப்போ இது வந்து தப்பானது. அப்போ எது சரி? சம் ஏஆர்பிங்க வரைஞ்சாச்சு. ஆல் பிஆர்சின்னா இந்த மாதிரி வரையணும். ஆல் பிஆர்சி, ஏன்னா எல்லா பியும் சீக்கில் இருக்கு. எல்லா பியும் சீக்கில் இருக்கு. இந்த மாதிரி தான் வரணும். அப்போ இதுலேயே ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த கொஞ்சம் போர்ஷன் வந்து சியுடைய போர்ஷன் ஏக்கு வருது இல்லை, அது அடிஷ்னலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல, இங்கே எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அப்போ இது தப்பு தானே அப்படின்னு கேட்கலாம். அது தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல் பிஆர்சி அப்படிங்கும்போது அந்த கொஞ்சம் பி வந்து ஏல இருக்கு. நல்லா புரியுங்க. ஆல் பிஆர் சி அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்? எல்லா பியும் சீக்கில் வருது தானே. ஆல் பிஆர்சிங்கும் போது எல்லா பியும் சீக்கில் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சம் ஏஆர்பி கொஞ்சம் ஏ வந்து பியில் இருக்கு. அப்போ கொஞ்சம் ஏ வந்து பியில் இருந்ததுன்னா அந்த கொஞ்சம் பி வந்து சி தானே இருக்கும். ஏன்னா ஆல் பிஆர்சி அப்படி கொஞ்சம் பி வந்து ஏல இருக்கு. ஆனால் ஆல் பிஆர்சி தான் அர்த்தம், அந்த கொஞ்சம் பியும் கண்டிப்பாக சீக்கிரம் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வென் டயக்ராம் வந்து ஒரு சரியான அப்ரோச். ஸோ இது சரி, புரிஞ்சுக்க முடியுதா? இங்கே மீனாகாத புதுசாக ஏதாவது ஒரு கொடுக்கப்படாத ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வென் டயக்ராம் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வென் டயக்ராம் சரி. ஓகே, இங்கே இந்த இதை ஏன் தப்புன்னு சொல்கிறோம்? இந்த மீனிங் வந்து ஆல் சிஆர்பின்னு வந்துடும், அதனால இது தப்பு. ஓகே, அடுத்து 6வது ஸ்டேட்மெண்ட். ஆல் ஏஆர்பி ரெண்டாவது கொடுத்துருக்காங்க, ஆல் ஏஆர்சின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். ஆல் ஏஆர்பி, ஆல் ஏஆர்பி அந்த வரைஞ்சிக்கலாமா? எல்லா ஏபி, ஸோ உள்ள வந்துடுது கரெக்ட். அடுத்து ஆல் ஏஆர்சி, அடுத்த பாயிண்ட் ஆல் ஏஆர்சி எப்படி வரைவீங்க? இந்த மாதிரி வரைஞ்சா சரியா இருக்குமா? ஆல் ஏஆர்சிங்கிறத வரைஞ்சா சரியா இருக்குமா? இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன் இது தப்பு? கரெக்ட் தானே. ஆல் ஏஆர்பின்னு வரைஞ்சிருக்கோம், அடுத்து ஆல் ஏஆர்சின்னு வரைஞ்சாச்சுல, அப்போ சரி தானே அப்படின்னு கேட்பீங்க. இது தப்பு. ஏன் இது தப்பு அப்படின்னா இந்த வென் டயக்ராம் சோர்ஸ் அடிஷ்னலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா ஆல் பிஆர்சிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து அடிஷ்னலாக கொடுத்துட்டு இல்லவே இல்லை, ஆல் பிஆர்சிங்கிறது இல்லை. ஆல் ஏஆர்பிங்கிறது ஓகே, ஆல் ஏஆர்சிங்கிறது ஓகே. பட் ஆனால் என்ன, இந்த மாதிரி வரைஞ்சோம்னா ஆல் பிஆர்சிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துடுது இல்லை, ஆல் பிஆர்சிங்கிறது வந்துடுது இல்லை இந்த டயக்ராமில். அங்கே அப்படி இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ இப்படி தான் வரைகிறது வென் டயக்ராம் இந்த இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல் ஏஆர்பி வரைஞ்சாச்சு. அடுத்து ஆல் ஏஆர்சி அப்படின்னா இந்த மாதிரி தான் வரையணும். ஆல் ஏஆர்சி. அப்போ இதுல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். சி வந்து அப்போ கொஞ்சம் சி வந்து பிலே வந்துருதுல, அதை சொல்லவே இல்லை. சிக்கும் பிக்கு ரிலேஷன் இல்லை. அந்த வென் டயக்ராம் மூலமா சம் பிஆர்சி அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் வந்துருது இல்லை, புதுசாக கொடுத்துருது இல்லை. அப்போ இது தப்பு தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது தப்பு கிடையாது. ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா ஆல் ஏஆர்பி என்ன அர்த்தம்னா, ஆல் ஏஆர்பி அப்படின்னு என்ன அர்த்தம்னா எல்லா ஏயும் பியில் இருக்கு. அப்போ கண்டிப்பா கொஞ்சம் பி வந்து ஏல இருக்கும், கொஞ்சம் பி வந்து ஏல இருக்கும், ரிமைனிங் பி வந்து ஏ இல்லாம கூட இருக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா எல்லா ஏயும் பியில் இருக்கு, எல்லா ஏயும் பியில் இருக்கு அப்படின்னா ஆல் ஏஆர்பி அப்படின்னா எல்லா ஏயும் பியில் இருக்குன்னு அர்த்தம். அதே மீனிங் என்ன வரும் அப்படின்னா கொஞ்சம் பி கண்டிப்பா ஏல இருக்கும், கொஞ்சம் பி கண்டிப்பா ஏல இருக்கும். அப்போ கொஞ்சம் பி கண்டிப்பா ஏல இருந்ததுன்னா அந்த கொஞ்சம் பி கண்டிப்பா சீல இருக்கும்ல, அதான் இது மீன் பண்ணுது. ஸோ இப்போ இது வந்து சரியானது தான். ஆல் ஏஆர்பிங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னா சம் பிஆர்ஏ, கொஞ்சம் பி வந்து ஏல இருக்கு அப்படிங்கிற மீனிங் வரும். சரியா? அப்போ சம் பிஆர் ஏ அப்படிங்கும்போது அந்த சம் வந்து சியிலே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மீனிங் இந்த போர்ஷன் உள்ளது என்ன அர்த்தம்னா சம் பிஆர் சின்னு அர்த்தம் வந்துடுதுல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்துருது. ஆல் ஏஆர்பிங்கிறது என்ன அர்த்தம்னா சம் பிஆர் ஏ அப்படிங்கிற மீனிங் ஓகே தான். சரியா? ஸோ அப்போ இந்த போர்ஷன் வந்து சம் பிஆர் சி வந்துடும். சம் பிஆர் சிங்கும்போது சம் பிஆர் ஆல் என்ன ஆல் ஏஆர் சி, எல்லா ஏல உள்ள எல்லாமே சியில் இருக்கு. அப்போ சம் பிஆர் ஏ, சம் பிஆர் சியும் அது மீனிங் தானே. ஸோ அதனால இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். பட் இதுதான் தப்பு, இந்த மாதிரி தான் போடக்கூடாது. புரியுதா? ஆல் ஏஆர்பின்னு போட்டாச்சு, ஆல் பிஆர்சின்னு போடும், ஆல் ஏஆர்சின்னு போடும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா தப்பாயிரும். இந்த மாதிரி தான் போடணும். இதுதான் சரியான வென் டயக்ராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஏழாவது ஸ்டேட்மெண்ட். ஆல் ஏஆர்பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஆல் பிஆர்சின்னு கொடுத்துருக்காங்க, மூணாவது சம் ஏஆர்இன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி வரையுது? ஃபர்ஸ்ட் எப்படி வரையும்? ஆல் ஏஆர்பிக்கு வரைஞ்சிடலாமா? ஆல் ஏஆர்பி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஏ உள்ள போட்டு பி வந்து வெளியே அவுட் சைடில் போட்டுக்கலாம். ஆல் ஏஆர்பி. அடுத்து ஆல் பிஆர்சி. ஆல் பிஆர்சிங்கும் போது வரைஞ்சிக்கலாம். நம்ம ஆல் பிஆர்சிங்கும் போது இந்த மாதிரி வெளியே போட்டுக்கலாம். ஆல் பிஆர்சிங்க போட்டுக்கலாம். ஏன்னா எல்லா ஏயும் பியில் இருக்கு, எல்லா பியும் சிக்கில் இருக்கு. ஆல் ஏஆர்சிங்கிறது மீனிங் இந்த ரெண்டுலேருந்து ஆல் ஏஆர்சிக்கும் ஒன்று தானே. எல்லா ஏயுமே பியில் இருக்கு, எல்லா பியும் சியில் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஏயும் சியில் இருக்குன்னு அர்த்தம். எல்லா ஏயும் சியில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த வெண்டைgram சரியானது. ஓகேவா? பட் ஆல் ஏஆர்சின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது தனியாக நம்ம போடணும். இது மட்டும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம போடணும். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் பிஆர்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது சரி. இந்த ரெண்டு இதுக்கும் இது சரியானது. அடுத்து ஆல் ஏஆர்இ, சம் ஏஆர்இ, சம் ஏஆர்இ எப்படி போடுறது? இப்படி போட்டுக்கலாமா? சம் ஏஆர்இன்னு போட்டுக்கலாமா? இந்த போட சரியா இருக்குமா? இப்படி போட்டா தப்பு. சம் ஏஆர்இன்னு இந்த மாதிரி போட தப்பு. அப்போ எப்படி தான் வரைகிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆல் ஏஆர்பி வரைஞ்சிடுவோம், அடுத்து ஆல் பிஆர்சி வரைஞ்சிக்கலாம். ஓகே, சம் ஏஆர்இன்னு வரையும் போது இந்த மாதிரி தான் போடணும். சம் ஏஆர்இ. சம் ஏஆர்இன்னு வரும்போது என்ன ஆகும்? சம் பிஆர்இக்கும் அது மீனிங் வரும், சம் சிஆர்இக்கும் ஓகே வரும். சம் ஏஆர்இயும் ஒன்று தான், சம் பிஆர்இயும் ஒன்று தான், சம் சிஆர்இயும் ஒன்று தான். ஏன்னா ஆல் ஏஆர்பி ஆல் பிஆர்சின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது சம் ஏஆர்இங்கிற மீனிங் என்ன வரும்? சம் ஏஆர்இங்கிற மீனிங் சம் பிஆர்இ இந்த போர்ஷன் கவர் ஆயிருமா, சம் சிஆர்இ இந்த போர்ஷன் கவர் ஆயிரும். ஸோ அப்போ இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வெண்டைகிராம் என்ன ஆயிரும்? இந்த மாதிரி போட்டோம்னா ஆல் இஆர்பி, ஆல் இஆர்பிங்கிற ஒரு புதுசு வந்துடும், ஆல் இஆர்சிங்கிறதுக்கு வந்துடும். ஆல் இஆர்பி ஆல் இஆர்சிக்கு வந்துடும். அது இதில் சொல்லப்படவே இல்லை. பட் இது மூலமாக என்ன ஆயிரும்? சம் ஏஆர்இ அது ஓகே தான், சம் பிஆர்இ ஓகே தான், சம் சிஆர்இயும் ஓகே தான். புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா ஆல் ஏஆர்பி ஆல் பிஆர்சி, அதனால சம் ஏ இஎல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சம் ஏ பியில் இருக்கும், கண்டிப்பாக சம் இ வந்து சியில் இருக்கும். ஸோ இதுதான் சரி. இந்த மாதிரி தான் வரைய வேண்டிய அப்ரோச். ஓகே, குட். அடுத்து இஃப் ஏ அண்ட் பி ஆர் அன்னோன் ரிலேஷன்ஸ், நமக்கு ரிலேஷனே கொடுக்க தெரியல அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் பண்ணணும். ரெண்டும் டச் இல்லாமல் இருக்கணும், எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது அன்னோன் ரிலேஷன்ஸ். இது இதுவாக இருக்குமா இல்லை இதுவாக இருக்குமா எதுவுமே தெரியல, எதுனாலும் இருக்கலாம். சரியா? ஸோ எதுவுமே இருக்கலாம், எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற கேஸில் வந்து இந்த மாதிரி அன்னோன் ரிலேஷன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? அடுத்து 9வது, நோ ஏ இஸ் பி, எந்த ஒரு ஏயும் பியில் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நாட் ஏ இன் பி, எந்த ஒரு ஏயும் பியில் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வரையணும். வெண்டைகிராம் ஒரு லைன் தொடர்பு இருக்கணும். தொடர்பு இருந்தால் என்ன அர்த்தம்னா, இந்த ஏயில் உள்ள எதுவுமே பியில் கிடையாது. ஆல் ஏ, ஆல் ஏ இஸ் நாட் வித் ஆல் பி அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? சம் ஏ கிடையாது, சம் பி கிடையாது, ஆல் ஏ இஸ் நாட் ரிலேட்டட் வித் ஆல் பி. புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இந்த மாதிரி ஆல் சம்னு எதுவுமே சொல்லலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல் ஏன்னு அர்த்தம். இதில் வந்து பியில் வந்து சம்மா ஆலா எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்கன்னா டிஃபால்ட்டாக ஆல் அப்படின்னு வந்துடும். ஸோ ஆல் ஏ இஸ் நாட் ரிலேட்டட் வித் ஆல் பி அப்படிங்கிற அர்த்தம். இந்த மாதிரி டயக்ராம் கூட என்ன அர்த்தம்னா ஆல் ஏ இஸ் நாட் ரிலேட்டட் வித் ஆல் பி அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்காங்க? ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பி. அப்புறம் என்ன அர்த்தம்? இதுக்கு மீனிங் என்ன அர்த்தம்னா ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா சம் ஏஆர்பிக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் என்ன ஆகும்னா இந்த ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பியில் வந்து இதெல்லாம் கவர் ஆகும்னா கொஞ்சம் ஏ போர்ஷன் வந்து பியில் வந்து தொடர்பு இருக்கும், ரிலேட் ஆகிருக்கும். கொஞ்சம் போர்ஷன் சம் ஏஆர்பி வந்துடும், ப்ளஸ் சம் ஏஆர் நாட் வித் பி வந்துடும், ப்ளஸ் ரிமைனிங் பார்ட் வந்து அன்னோன் ரிலேஷன்ஸ். இந்த மூணும் இதில் கவர் ஆகும். சம் ஏஆர்பிக்கும் ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். புரிஞ்சுக்க முடியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பினா என்ன அர்த்தம்னா சம் ஏஆர்பி ப்ளஸ் சம் ஏஆர் நாட் வித் பி ப்ளஸ் அன்னோன் ரிலேஷன்ஸ். அன்னோன் ரிலேஷனோட சொல்ல வேண்டாம், இந்த ரெண்டும் சம் ஏஆர்பி ப்ளஸ் சம் ஏஆர் நாட் வித் பி அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி வரைகிறது அப்படின்னா இந்த மாதிரி வரையணும். சம் ஏஆர்பி வந்துடுது, ஓகே, ப்ளஸ் சம் ஏஆர் நாட் வித் பி ஒரு லைன் போட்டிருக்குமா. இந்த கிரீன் வந்து எதை சொல்லணும் அப்படின்னா சம் ஏஆர்பி ரிலேஷன்ஸ். ஓகே, கொஞ்சம் ஏ வந்து
பியில் வந்து தொடர்பில் இருக்கு. சம் ஏஆர்பி ப்ளஸ் இந்த ரெட் மார்க் எது நாட் ரிலேஷன்ஸ். ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு ரிலேஷன் இல்லை. அதான் நம்ம என்ன பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். ஏக்கும் பிக்கும் உள்ள ஒரு லைன். இந்த லைன் எதை சொல்லலாம் அப்படின்னா நாட் ரிலேஷன்ஸ். ஏன்னா இந்த லைன் வந்து எதை சொல்லலாம் நாட் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த ரெட் மார்க்லேருந்து இங்கே வர்றது வந்து another part of A is not related with B. கொஞ்சம் ஏ வந்து பியில் வந்து ரிலேட் ஆகாமல் இருக்கும் அந்த ரெட் மார்க். ஸோ அதை போட்டுக்கலாம். ரெட் மார்க் வந்து நோ ரிலேஷன்ஸ். அடுத்து இந்த ஒயிட் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் வந்து அன்னோன் ரிலேஷன்ஸ். ஒயிட் வந்து அன்னோன் ரிலேஷன்ஸ். கொஞ்சம் வந்து அன்னோன் ரிலேஷன்ஸ் இருக்குது. இந்த மூணுமே கவர் ஆகிருக்கு. அப்போ ஒன்லி எஃப் யூ ஏஆர்பி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கணும். ஓகேவா. அடுத்து கடைசியாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், 11வது ஸ்டேட்மெண்ட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வென் டயக்ராம் வரைகிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஒன்லி ஏஆர்பி அப்படின்னு இருந்ததுன்னா எப்படி வந்து வென் டயக்ராம் வரைகிறது. ஒன்லி ஏஆர்பியில் என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்படின்னா ஒன்லி ஏஆர்பின்னா ஆல் பிஆர்ஏ ஒன்லி பட் நோ அதர் பாசிபிலிட்டி. வேறு எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது. இது பாசிபிலிட்டி கேஸ் ப்ராப்ளத்தில் வரும். சரியா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்லி ஏஆர்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல் பிஆர்ஏ ஒன்லி நோ அதர் பாசிபிலிட்டி ரிலேஷன்ஸ். அது மட்டும் தான் இருக்கும். அது அடிஷ்னலாக வந்து பி வந்து சி கூட ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பாசிபிலிட்டி தப்பு. புரிஞ்சுக்க முடியுதா. ஒன்லி ஏஆர்பி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆல் பிஆர்ஏ ஒன்லி நோ அதர் பாசிபிலிட்டி ரிலேஷன்ஸ். புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அப்படி ஒரு இது டயக்ராம் இன்னும் ஆல் பிஆர்ஏங்கிறது வரைஞ்சிக்கணும். பட் பாசிபிலிட்டி அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிக்கு வந்து ரிலேஷன்ஸ் சொல்லப்படுது. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அடுத்த ஒரு லைன்ல வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல வந்து பி ரிலேட்டட் வித் சின்னு கொடுத்தாங்கன்னா தப்பு. ஏன்னா எல்லா பியும் ஏ மட்டும்தான். எல்லா பியும் ஏ மட்டும்தான். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எப்படி வென் டயக்ராம் வரைகிறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து ப்ராப்ளத்தில் என்னென்ன டைப் இருக்கு, அது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா. ப்ராப்ளத்தை பொறுத்தவரையில் 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினட் டைப் ப்ராப்ளம், இன்னும் வந்து பாசிபிலிட்டி டைப் ப்ராப்ளம். இப்போ டெஃபினட் டைப் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னா அதில் வந்து அந்த கன்க்ளூஷனில் பாசிபிலிட்டிங்கிற வேர்டே இருக்காது. இந்த பாசிபிலிட்டியான ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் வந்து பாசிபிளா அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. பாசிபிளான்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரிலேஷனா அப்படி தான் கேட்பாங்க. சரியா, அந்த பாசிபிலிட்டிங்கிற வேர்டே வராது. அப்படி வராமல் இருந்ததுன்னா அது வந்து டெஃபினட் டைப் ப்ராப்ளம். இது பாசிபிலிட்டிஸ் வந்தது அப்படின்னா அது பாசிபிலிட்டி டைப் ப்ராப்ளம். சரியா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். பாருங்க, ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்கேன், அது கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன். எந்த கன்க்ளூஷன் கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லணும். நல்லா பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோமே. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து வென் டயக்ராம் உங்களுக்கு வரை தெரியும். ஓகே, அந்த வென் டயக்ராம்ல இருந்து இந்த கன்க்ளூஷன் சரிதானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஓகே, இது வந்து பாசிபிள் டைப்பா இல்லை டெஃபினட் டைப்பான்னு பார்த்தீங்கன்னா இது டெஃபினட் டைப். ஏன்னா அந்த கன்க்ளூஷன்ல வந்து வேர்டு பாசிபிள் அப்படிங்கிற வேர்டே இல்லை. ஸோ இது வந்து டெஃபினட் டைப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, பார்க்கலாம். ஒவ்வொரு கன்க்ளூஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வென் டயக்ராம் வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல் ஏ ஆர் நாட் ரிலேட்டட் டு ஆல் சி. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டாங்கன்னா ஆல் ஏ ஆர் நாட் ரிலேட்டட் வித் ஆல் சி, ஃபுல் ஏ. சரி, ஆல் ஏ ஆர் நாட் ரிலேட்டட் வித் ஆல் சி. ஆல்னு சொல்லணும்னா நம்ம ஆல் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே நாட் சின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சிங்கிறது எடுத்தால் ஆல் சின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஆல் ஏஆர் பி எடுத்துக்கலாமா. ஆல் ஏஆர் பி. அடுத்து சம் சிஆர் இ. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் நம்ம இதுல இருந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வரும். சம் பி ஆர் நாட் சி. சம் பி ஆர் நாட் சின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஏஆர் பி. ஆல் ஏஆர் பி என்ன அர்த்தம்? ஆல் ஏஆர் பினா சம் பி ஆர் ஏ அர்த்தம். சம் பி ஆர் ஏன்னு அர்த்தம். எல்லா ஏயும் பியில் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பி வந்து கண்டிப்பாக ஏல இருக்கும். ஓகே, அப்போ கொஞ்சம் பி ஏல இருந்ததுன்னா அந்த கொஞ்சம் பி நாட் ரிலேட்டட் சி தானே, ஆல் சி. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கன்க்ளூஷன் வந்து சரி. புரிஞ்சுக்க முடியுதா? ஏன் இந்த கன்க்ளூஷன் சரி? ஆல் ஏஆர் பி அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா எல்லா ஏயும் பியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பி கண்டிப்பாக ஏல இருக்கும். சம்பி ஆர் ஏ. அப்போ சம்பி ஆர் ஏஆர் இருந்ததுன்னா அந்த சம்பி வந்து நாட் ரிலேட்டட் வித் சி தானே. சம்பி வந்து நாட் ரிலேட்டட் வித் சி. இது வந்து கொஞ்சம் பி, இது வந்து பி தான். இது ஃபுல்லாகவே பிங்கும் போது இதில் கொஞ்சம் பி, ஆல் பிங்கிறது தப்பு. கொஞ்சம் பி வந்து நாட் ரிலேட்டட் வித் சி அப்படிங்கிறது சரியான ஒரு கன்க்ளூஷன் தான். சரியா, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சரி. இதே இது சம்பின்னு சொல்லாம ஆல் பி ஆர் நாட் ரிலேட்டட் வித் ஆல் சி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தப்பு. ஆல் பி ஆர் நாட் ரிலேட்டட் வித் ஆல் சின்னு கொடுத்தாங்கன்னா தப்பு. ஆல் பி ஆர் நாட் ரிலேட்டட் வித் சி அப்படின்னு சொன்னாங்கன்னா தப்பான ஒரு கன்க்ளூஷன். அடுத்து 2வது பாயிண்ட் வரும். சம் பி ஆர் நாட் இ. சம் பி ஆர் நாட் இ.
இது மீனிங் என்ன? சம் பி ஆர் நாட் ஈங்கிறதுக்கான மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் சம் பி ஆர் நாட் ரிலேட்டட் வித் மீனிங் என்ன அர்த்தம்னா சம் பி ஆர் நாட் ரிலேட்டட் வித் ஆல் இ. நல்லா புரிஞ்சுங்க. சம் பி ஆர் நாட் ரிலேட்டட் வித் ஆல் இ. இந்த இதுல எதுவுமே சொல்லலை. ஸோ ஆல்னு அர்த்தம். அப்படி வருமா? எல்லா ஈயும் வருமா? இங்க இந்த ஏரியா வந்து அன்னோன் ஏரியா கொஞ்சம் சரியா. சம் சிஆர் இ தான் இருக்கு. சம் சிஆர் இ, சம் சிஆர் இ, சம் சிஆர் நாட் ரிலேட்டட் வித் ஆல் ஏ. அப்போ சம் சிஆர் நாட் ரிலேட்டட் வித் சம் இ பின்னு வரும். சம் சிஆர் நாட் ரிலேட்டட் சம் பி. அப்போ சம் இஆர் நாட் ரிலேட்டட் சம் பி தான் வரும். சரி, சம் பி தான் வரும். நாட் ஆல் இ, நாட் ஆல் இ. அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் வந்து தப்பு, ராங் கன்க்ளூஷன். ஏன் தப்பு அப்படின்னா இது மீனிங் வந்து ஆல் இ அப்படிங்கிறது மீனிங். சம் பி ஆர் நாட் ரிலேட்டட் வித் ஆல் இ. ஆல் இ வருமா? வராது. சம் இந்த கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் இ தான் நாட் ரிலேட்டட் வித் சி, நாட் ரிலேட்டட் வித் ஏ அண்ட் பி. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த விடைகள்லாம் பாருங்க. சம் இ ஆர் ரிலேட்டட் வித் சி. அப்போ அந்த போர்ஷன் தான் நாட் ரிலேட்டட் வித் ஏ, நாட் ரிலேட்டட் வித் பின்னு வரும். இப்போ சம் போர்ஷன் ஆஃப் இ தான் நாட் ரிலேட்டட் வித் ஏ, நாட் ரிலேட்டட் வித் பிக்கு வரும். ஆனால் அங்கே கொடுத்துட்டு இருந்த ஆல் போர்ஷன் ஆஃப் இ நாட் ரிலேட்டட் வித் பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அது ராங் கன்க்ளூஷன். ஓகே, நீங்கள் இந்த இது ஆலா சம்மாங்க தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் தப்பானது. அடுத்து மூணாவது. இதே இது இப்போ சம் பி ஆர் நாட் ரிலேட்டட் வித் சம் இ அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்படி சொல்லல, இது ஆல் ஈலாம் சொல்லிட்டாங்க, அதனால தப்பு. அடுத்து மூணாவது கன்க்ளூஷன்ஸ். சம் இ ஆர் நாட் ரிலேட்டட் வித் ஆல் ஏ அப்படி வருமா? சம் இ ஆர் கொஞ்சம் இ வந்து நாட் ரிலேட்டட் வித் ஆல் ஏங்கிறது சரிதான் இருக்கும். சரியான கன்க்ளூஷன்ஸ். சம் சி ஆர் ரிலேட்டட் வித் இ, சம் சி ஆர் நாட் ரிலேட்டட் வித் ஆல் ஏ. சம் இ ஆர் நாட் ரிலேட்டட் வித் ஏங்கிறது சரியான ஒரு கன்க்ளூஷன்ஸ். அடுத்து ஃபோர்த் கன்க்ளூஷன்ஸ். நோ பி இஸ் இ அப்படின்னு சொல்றாங்க. நோ பி இஸ் என்ன அர்த்தம்? எல்லா பியும் நாட் ரிலேட்டட் வித் எல்லா இ அப்படிலாம் வரும். எல்லா பியும் நாட் ரிலேட்டட் வித் எல்லா இ அப்படின்னு வருமா? வராது. அப்படின்னா இங்கேருந்து ஒரு கோடு போட்டு இங்கே வந்தால் தான் அது வந்து எல்லா பி நாட் ரிலேட்டட் இன்னு வரும். அப்படி இல்லை. ஸோ அப்போ இது தவறான ஒரு கன்க்ளூஷன். ஓகே, அப்போ சரியான கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாவது கன்க்ளூஷனும் மூணாவது கன்க்ளூஷனும் சரி இந்த ப்ராப்ளத்துக்கு. ஓகே, அடுத்த கொஷின்ஸ். ரெண்டாவது கொஷின்ஸ். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இதுக்கு நம்ம வெண்டைகிராம் வரையணும். வெண்டைகிராமில் வந்து எந்த கன்க்ளூஷன் சரி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பி அப்படிங்கிற எப்படி வரையலாம்? ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பிங்கிறது இந்த மாதிரி வருமா? ஒன்லி எ ஃபியூ ஏஆர்பிங்கிறது இந்த மாதிரி போட்டுக்கணும். கொஞ்சம் போர்ஷன் வந்து ஏக்கு மிக சம் போர்ஷன் ஏஆர்பி ரிலேட்டட் இருக்கும். கொஞ்சம் போர்ஷன் வந்து நாட் ரிலேட்டட், கொஞ்சம் போர்ஷன் இது சம் போர்ஷன். அடுத்து ஆல் பிஆர்சிங்கிறது இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் வரும். ஆல் பிஆர்சிங்கிறது இந்த மாதிரி வரும். கரெக்டா? வெண்டைகிராம் வரைஞ்சது கரெக்டா? வெண்டைகிராம் வரைஞ்சது கரெக்ட். இனி கன்க்ளூஷன் பார்க்கேன். ஃபர்ஸ்ட் சம் பிஆர்ஏ, சம் பிஆர்ஏ, சம் பிஆர்ங்கிறது இருக்குல்ல, சம் பிஏஆர் ஏ தான் கரெக்ட் தான். சம் பிஆர்ஏங்கிறது கரெக்ட். ஸோ சரியான ஒரு கன்க்ளூஷன் தான் இந்த போர்ஷன். இந்த கிரீன் போர்ஷன் வந்து சம் பிஆர் ஏ தான் சரியான போர்ஷன் தான், சரிதான். அடுத்து ரெண்டாவது சம் ஏஆர் நாட் ரிலேட்டட் வித் பி, சம் ஏஆர் நாட் ரிலேட்டட் வித் பி. இந்த சம் ஏஆர் வந்து நாட் ரிலேட்டட் வித் ஆல் பி கரெக்ட் தான். சம் ஏஆர் நாட் ரிலேட்டட் ஆல் பி, ஆல் பி தானே. சம் ஏஆர் நாட் ரிலேட்டட் ஆல் பிங்கிறது சரிதான். சம் ஏஆர் நாட் ரிலேட்டட் வித் ஆல் பிங்கிறது கரெக்ட் கன்க்ளூஷன்ஸ். ஓகே, அடுத்து மூணாவது சம் பிஆர் நாட் சி, சம் பிஆர் நாட் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வருமா? சம் பிஆர் எல்லா பியும் சில தானே இருக்கு, எல்லா பியுமே சில இருக்கு. சம் ஆல் பிஆர் சின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சம் பிஆர் நாட் சிங்க தப்பு தானே, அது தப்பானது, ராங் கன்க்ளூஷன்ஸ். அப்போ கன்க்ளூஷன் 1 and 2 சரி, தேர்ட் வந்து தப்பு. இந்த வெண்டைகிராம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கன்க்ளூஷன் சரி, இந்த கன்க்ளூஷன் தப்புங்கிறத சொல்லிட முடியும். ஓகே, முடிஞ்சா அடுத்து பாசிபிலிட்டி டைப் ப்ராப்ளம். பாசிபிலிட்டி டைப் ப்ராப்ளத்தில் 4 கேஸ் இருக்கு, 4 டைப் ஆஃப் கேஸ். இந்த பாசிபிலிட்டி டைப் ப்ராப்ளத்தில் 4 டைப் ஆஃப் கேஸ் ரொம்ப ஈஸி தான். சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ் அன்னோன் ரிலேஷன்ஸ் கேஸ், அதாவது நோன் ரிலேஷன்ஸ் கேஸ், மூணாவது ட்ரூ கன்க்ளூஷன் ஃபெயில்ஸ், அதாவது ஒன்லி கான்செப்ட்ஸ். சரியா? இந்த 4 கான்செப்ட்ஸ் 4 கேஸையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பட் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். சரியா? பாசிபிள் டைப் ப்ராப்ளத்தில் வந்து அந்த கன்க்ளூஷனில் வந்து பாசிபிலிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அது பாசிபிலிட்டி டைப் ப்ராப்ளம். ஓகே, இப்போ அன்னோன் டைப் ப்ராப்ளம் எடுத்துட்டோம். 2 ரிலேஷன்ஸ் ஏ அண்ட் பி ரிலேஷன்ஸ் இருக்கு. 2 ரிலேஷனுமே அன்னோன் ரிலேஷன்ல இருக்கு. அன்னோன் ரிலேஷன்ல இருந்ததுன்னா அது பாசிபிள். அன்னோன் ரிலேஷன்ல பாசிபிள் தான், அது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். பாசிபிள்ங்கிறது என்னது? பாசிபிள்ங்கிற மீனிங்க்கு என்ன அர்த்தம்? அது ரிலேஷன்ல இருக்கலாம், அது இல்லாமல் கூட இருக்கலாம், அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு அந்த ரிலேஷன் தெரியல, அன்னோன் ரிலேஷனாக இருக்கு. அன்னோன் ரிலேஷனாக இருந்ததுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ரிலேஷனில் இருக்க கூட செய்யலாம், இல்லாமல் கூட பண்ணலாம்.
அப்படிதான் சொல்லுவோம். யாருன்னே தெரியல, யாருக்கு எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அன்னோன் ரிலேஷன்ஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து பாசிபிள். அப்போ சரின்னு சொல்லிடலாம். ஏன்னா அது வந்து பாசிபிள்ங்கிற வேர்டு என்ன அர்த்தம், மீனிங் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போது நம்ம வந்து ஒரு பாசிபிள் டைப் கன்க்ளூஷன் கொடுத்தாங்கன்னா அதில் அன்னோன் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். அந்த ரிலேஷன்ஸ்க்கு வந்து அன்னோன் இருக்கா இல்லையா, அன்னோன் இருந்தாலே கண்டிப்பாக அது பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துக்கணும். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். வென் டயக்ராம் கொடுத்துருக்கேன், கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன், இது வந்து சரியா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் பாருங்க, சம் ஏஆர் டி இஸ் எ பாசிபிலிட்டி. சம் ஏஆர் டி இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாசிபிலிட்டிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. அப்போ இது வந்து பாசிபிலிட்டி கேஸ். இதாவது பாசிபிலிட்டி கேஸ் கொடுத்தாட்டாலே நம்ம வந்து அன்னோன் ரிலேஷன்ஸ் இருக்கா இல்லைன்னு பார்க்கணும். ஏக்கும் டிக்கும் ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன் பார்க்கணும். அன்னோன் ரிலேஷன் இருந்ததா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ ஏக்கும் டிக்கு ரிலேஷன்ஸ் பார்க்குறேன், ஏக்கும் டிக்கு ரிலேஷன் அன்னோன் ரிலேஷன் தான். சம் ஏஆர் டி வந்து சம் ஏஆர் பி, சம் பிஆர் சி, சம் சிஆர் டின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம் வந்து டியில் இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட போகலாம். அன்னோன் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னோன் ரிலேஷன்ஸ் இருக்குல்ல, இந்த பகுதியும் இந்த பகுதியும் அன்னோன், டச்சே இல்லாமல் இருக்குது. அன்னோன் ரிலேஷன்ஸ் இருக்குது. அன்னோன் இருந்தாலே கண்டிப்பாக பாசிபிள்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் வந்து சரி. சம் ஏஆர்டி இஸ் அன்னோன். ஸோ அதனால் இந்த சம் ஏஆர்டி இஸ் பாசிபிலிட்டிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு கன்க்ளூஷன் தான். இருக்கலாம் இந்த சம் கொஞ்சம் ஏ வந்து டியில் இருக்கவும் செய்யலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த போர்ஷன் வந்து இருக்கவும் செய்யலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். நமக்கு தெரியல, அன்னோன் ரிலேஷன் இருக்குது. அன்னோன் ரிலேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவுக்கு வந்துடணும். அடுத்த ஒரு ப்ராப்ளம், ஃபோர்த் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கன்க்ளூஷன் கரெக்டாக இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். இந்த கன்க்ளூஷனில் வந்து சம் ஏஆர் பி இஸ் எ பாசிபிலிட்டி. இந்த பாசிபிலிட்டிங்கிற வேர்டு வந்துச்சு. அப்போ இது பாசிபிலிட்டி ப்ராப்ளம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஏக்கும் பிக்கும் ரிலேஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏக்கும் பிக்கும் ரிலேஷன்ஸ், இந்த வென் டயக்ராம் வந்து ஏக்கும் பிக்கும் ரிலேஷன்ஸ் இருக்கா, இல்லை, அன்னோன் ரிலேஷன்ஸ். ஏக்கும் பிக்கும் அன்னோன் ரிலேஷன்ஸ். சரியா? ஆல் ஏஆர்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஏஆர்சி, ஆல் ஏஆர்சி, சம் சிஆர்பி. இந்த சம் சி இருக்கு இல்லையா, இது ஏல இருக்கவும் செய்யலாம் இல்லாமல் போகலாம். இந்த சம் சி வந்து ஏல இருக்கவும் செய்யலாம் இல்லாமல் போகலாம். அதெல்லாம் டச் இல்லாமல் போட்டிருக்கேன். இது ஏல டச்சே இல்லை. இந்த பி வந்து ஏக்கும் டச்சு எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்குது. ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்குது வென் டயக்ராமில். ஸோ அப்போ அன்னோன் ரிலேஷன்ஸ் தான். அன்னோன் ரிலேஷன்ஸுங்கும் போது இது பாசிபிலிட்டி தான். அப்போ சரியான ஒரு கன்க்ளூஷன் தான். ஓகேவா? அடுத்து நோன் டைப் ரிலேஷன்ஸ். நோன் ரிலேஷன் டைப். நம்ம ஒரு ரிலேஷன்ஸ் நோன் தெரிஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னொரு ஒரு பார்ட் ஆஃப் ஏ வந்து பியில் ரிலேஷன்ஸ் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ வேற ஏதாவது ஒரு பார்ட் வந்து ரிலேஷன்ஸில் அன்னோன் ரிலேஷன்ஸில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஸ் வந்து அன்னோன் ரிலேஷன்ஸில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏதாவது ஒரு அன்னோன் ரிலேஷன்ஸ் அதில் இருக்குது, இந்த ஏக்கும் பிக்கும் ஒரு அன்னோன் பார்ட்னு சொல்லுவோம். அன்னோன் பார்ட் வந்து ரிலேஷன் அன்னோன் பார்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ். ஒரு பார்ட் ஏவுடைய ஒரு பார்ட் வந்து நோன் ரிலேஷன்ஸில் இருக்கும், இன்னொரு பார்ட் ஆஃப் ஏ வந்து அன்னோன் ரிலேஷன்ஸில் இருக்கும். அப்படி அன்னோன் ரிலேஷன்ஸில் வந்தாலே கண்டிப்பாக அது பாசிபிலிட்டிஸ் கேஸ் தான். அந்த பார்ட் வந்து பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணணும். ஓகே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இதில் ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வென் டயக்ராம் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம், வேணா ஒரு சைட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வென் டயக்ராம் வந்து ஆல் பி ஆர் நாட் ரிலேட்டட் வித் சி, ஆல் பி ஆர் நாட் ரிலேட்டட் வித் சி, அடுத்து சம் ஏஆர் பி. இதுதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தான் நம்ம வந்து வென் டயக்ராம் வரைஞ்சிருப்போம். ஓகே, இப்போ கன்க்ளூஷன் வருவோம். சம் ஏஆர் சி இஸ் பாசிபிளான்னு கேட்குறாங்க. சம் ஏஆர் சி இஸ் பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பார்ட் வந்து சம் ஏஆர் பி, இந்த பார்ட் வந்து சி கூட நாட் ரிலேட்டட் வித் சி, அது தெரிஞ்சிடுச்சு. கன்க்ளூஷன் இதுதான் அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அப்போ அவனை சொல்ல முடியாது, தெளிவாக தெரிஞ்சிடுச்சு, நோன் ரிலேஷன் ஆயிடுச்சு. பட் இந்த இன்னொரு பார்ட் வந்து சி கூட அன்னோன் ரிலேஷன்ஸ் தெரியலை. சரியா? அப்போ தெரியலங்கும் போது நமக்கு பாசிபிள் அப்படிங்கிறத முடிச்சிடலாம். இந்த ரெட் மார்க் போட்டிருக்கு இல்லையா, இந்த ரெட் மார்க் போட்டிருக்குது ஏக்கும் சிக்கும் ஒரு ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன்ஸ். இந்த பார்ட் ஆஃப் ஏ இஸ் அன்னோன் வித் சி. இப்போ இந்த பார்ட் வந்து சி கூட தொடர்பில் இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அது பாசிபிள். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து சரியான கன்க்ளூஷன் தான். ஓகே, அடுத்த கன்க்ளூஷன் ரெண்டாவது கன்க்ளூஷன் போயிடலாம். ஆல் ஏஆர் சி இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல் ஏஆர் சி இஸ் எ பாசிபிலிட்டியா இல்லை, ஏன்னா கொஞ்சம் ஏ வந்து நாட் ரிலேட்டட் வித் சி, கொஞ்சம் ஏ வந்து இந்த கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் ஏ இஸ் நாட் ரிலேட்டட் வித் சிங்க தெளிவாக இருக்குது. இதில் இந்த போர்ஷன், இந்த போர்ஷன் வந்து நாட் ரிலேட்டட் வித் சி. அப்புறம் பாசிபிலிட்டி இல்லை, அந்த போர்ஷன் நான் பாசிபிலிட்டி கிடையாது, சி இல்லை, அப்போ ராங் கன்க்ளூஷன்.
கிளியர் கிளியர். ஓகே, அடுத்த டைப் ட்ரூ கன்க்ளூஷன் ஃபெயில்ஸ். இது என்ன மீனிங் ட்ரூ கன்க்ளூஷன் ஃபெயில்ஸ் அப்படின்னா, நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு இந்த கன்க்ளூஷன் சரி அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ சம் ஏஆர்பி அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் சரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, சம் ஏஆர்பி இஸ் எ பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து தப்பான கன்க்ளூஷன். ஏன்னா சம் ஏஆர்பிங்கிற கன்க்ளூஷன் கரெக்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு, டெஃபினட்டாக தெரிஞ்சிச்சு, அது வந்து சரியான ஒரு கன்க்ளூஷன் தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது சம் ஏஆர்பி இஸ் எ பாசிபிலிட்டின்னு கொடுத்தாங்கன்னா அது தப்பு. ஏன் அது தப்பு? சம் ஏஆர்பிங்கிறது பாசிபிள் தானே, கரெக்ட் தானே, அப்படி நீங்கள் முடிவு பண்ணலாம் தப்பு. ஏன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். பாசிபிலிட்டிங்கிறது மீனிங் என்ன? இருக்கலாம் இல்லை இல்லாமல் போகலாம். இங்கே வந்து இருக்குன்னு சொல்லியாச்சு, தெளிவாக தெரிஞ்சிருச்சு, அது இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்கள்கிட்ட வந்து அது இருக்கா இல்லையானா, இருக்கா இல்லையா அப்படின்னா அர்த்தம் தப்பு தானே. தெளிவாக உங்களுக்கு வந்து இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்கும், இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு பதில் சொன்னால் தப்பான ஒரு பதில் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒருத்தவங்க மேலே இருக்காங்க, சரியா? நீங்கள் வந்து மேல்னு வச்சுடுவோமே, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஆர் ஏ மேல். கன்க்ளூஷனில் சொல்கிறேன் யூஆர் ஏ மேல் அப்படியே ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கொடுக்குறேன். இன்னொன்று யூஆர் ஏ மேல் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு கொடுக்குறேன். ரெண்டும் சரியாக இருக்குமா? யூஆர் ஏ மேல்ங்கிறது சரியாக இருக்கும், நீங்கள் மேல் தான், மேலாக இருக்கிறது சரி தான், உங்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் மேல் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. யூஆர் ஏ மேலுங்கிறது சரி. நீங்கள் வந்து மேலாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு பதில் சொன்னால் அது தப்பு தானே. யூஆர் ஏ மேல் இஸ் ஏ பாசிபிலிட்டி என்ன மீனிங்னா, நீ மேலாக இருக்கலாம் இல்லாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் என்ன தெரியலைன்னா தான் இந்த பாசிபிலிட்டி சரி. யூஆர் ஏ மேல் இஸ் ஏ பாசிபிலிட்டிங்கிறது சரி. யாருன்னே தெரியல, அவங்க ஆனா பெண்ணான்னு தெரியல, அப்படிங்கும்போது யூஆர் ஏ மேல் இஸ் ஏ பாசிபிலிட்டி. பட் ஆனன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூஆர் ஏ மேல் தான் சரி, யூஆர் ஏ மேல் இஸ் ஏ பாசிபிலிட்டிங்க தப்பு. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த டைப் புரிஞ்சு முடியுதா? எக்ஸாம்பிள் செஞ்சால் புரிஞ்சிடும், எடுத்துக்கோங்க. இது சம் ஏஆர் பி இஸ் ஏ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல் ஏஆர் பிங்கிறது சரி, ஆல் ஏஆர் பின்னா கண்டிப்பாக சம் ஏஆர் பிங்க தெரிஞ்சிடும், தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஆல் ஏஆர் பினாலே கொஞ்சம் ஏஆர் பி தான், கொஞ்சம் ஏஆர் சம் ஏஆர் பிங்கிறது சரிதான், தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இது வந்து கரெக்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு தெரிஞ்சிருச்சு, தெளிவாக தெரியுது. சம் ஏஆர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஏ வந்து பி தான், கண்டிப்பாக எல்லா ஏயுமே பிங்கும் போது அதில் கொஞ்சம் கண்டிப்பாக பி தானே இருக்கும். தெளிவாக கன்க்ளூஷன் இது சரிங்க தெரிஞ்சு போச்சு. அப்போ பாசிபிலிட்டியான்னு கேட்குறேன், பாசிபிலிட்டியான்னு கேட்கும்போது சம் ஏஆர்பிங்கிற கன்க்ளூஷன் தெரிஞ்சு போச்சு, பாசிபிலிட்டின்னு கேட்குற போது தப்பு. தொடர்பில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் தப்பானது. கண்டிப்பாக தெரியும் இது தொடர்பில் இருக்குன்னு தெரியும், அந்த கொஞ்சம் ஏ வந்து பியில் இருக்குங்க தெரிஞ்சிச்சு, அப்படி இருக்கும்போது அது பாசிபிள்னு கேட்டால் அது தப்பு. புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ இதுக்கு வந்து ராங் கன்க்ளூஷன், இந்த கன்க்ளூஷன் தப்புன்னு அர்த்தம். பாசிபிலிட்டி கொடுத்தாங்கன்னா தப்பு. ஓகே, அதான் ட்ரூ கன்க்ளூஷன் ஃபெயில்ஸ். இது மட்டும் கொடுத்தாங்கன்னா ட்ரூவாக இருக்கும், ஆனால் பாசிபிள் கொடுத்ததுனால தப்பாக போயிடுச்சு. ஓகே, அடுத்த கடைசி டைப் ஒன்லி கான்செப்ட்ஸ். இதில் வந்து ஒன்லிங்கிற வேர்டு வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த கன்க்ளூஷனில் வந்து ஒன்லிங்கிற வேர்டு இல்லை ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒன்லிங்கிற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த டைப்பில் வரும். சரியா, ஒரு எக்ஸாம்பிள் செய்வோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஒன்லி ஏஆர்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சம் ஏஆர்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே வென் டயக்ராம் வரையணும். ஸோ வரைகிறேன். ஒன்லி ஏஆர்பினா என்ன மீனிங் அர்த்தம்னா, ஆல் எல்லா பியுமே ஏல மட்டும்தான் இருக்கும், ஒன்லின்னு அர்த்தம். எல்லா பியுமே ஏல மட்டும்தான் இருக்கும், நோ அதர் பாசிபிலிட்டி. எல்லா பியுமே ஏல மட்டும்தான் இருக்கும், நோ அதர் பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி அறிஞ்சிக்கலாமா? ஆல் பிஆர் ஏல மட்டும் தான் இருக்கும், நோ அதர் பாசிபிலிட்டி. அடுத்து சம் ஏஆர்சிங்கும் போது இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் போட்டாச்சு. ஓகே, அடுத்து கன்க்ளூஷனுக்கு வருவோம். சம் பிஆர்சி, சம் பிக்கும் சிக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை, டயக்ராம் மூலமாக தெரியுது. பிக்கும் சிக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. அப்போ அன்னோன் ரிலேஷன் இருந்ததுன்னா அது பாசிபிள், அவ்வளோதான். ஆனால் பாசிபிள் தான், நம்ம பாசிபிள் சரி, அந்த கன்க்ளூஷன் சரின்னு சொல்லிடுவோம். சம் பிஆர்சிங்கிற கன்க்ளூஷன் பாசிபிள்னு சொல்லிடுவோம். பட் ஒன்லின்னு வேர்டு சொல்லியிருக்காதனால இந்த பி வந்து ஏல மட்டும்தான் இருக்கும், அப்படின்னு சொல்லியிருக்காதனால சம் பிஆர்சிங்கிற கன்க்ளூஷன் தப்பாயிருது. புரிஞ்சுக்க முடியுதா? எல்லா பியும் ஏல மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க மேலே, எல்லா பியும் ஏல மட்டும்தான் இருக்கும், அப்போ சிக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கீழே கன்க்ளூஷன் சிக்கு வரும், சம் பிஆர்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பாசிபிளே கிடையாதுல்ல. இந்த வேர்டு ஒன்லிங்கிற வேர்டு கொடுத்ததுனால கண்டிப்பாக இந்த பி வந்து ஏல மட்டும்தான் இருக்கும், சிக்கு வரப்போறதே இல்லை, அப்போது பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் வந்து தப்பான கன்க்ளூஷன்.
இந்த ஒன்லிங்கிற வேர்டால என்ன ஆயிருது, நம்ம சரிங்க நினச்சது தப்பாக போயிடுது. ஓகே, கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுக்கு வென் டயக்ராம் எப்படி வரைகிறது, இந்த ஒரு 11 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அந்த 11க்கும் வென் டயக்ராம் எப்படி வரைகிறது, டெஃபினட் டைப் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, பாசிபிலிட்டி டைப் ப்ராப்ளத்தை அந்த 4 கேஸ் பாசிபிலிட்டி 4 கேஸ் டைப் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் எப்படி சால்வ் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து சிலோஜிசமில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரியா? இப்போ இந்த சிலோஜிசம் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து அடிக்கடி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் இயரில் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனில் கேட்ட 2 கொஸ்டின் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியா? கொஸ்டின் 1, கொஸ்டின் 2. நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்கள். இந்த 2 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வென் டயக்ராம் வரைங்க. வென் டயக்ராம் வந்து எந்த கன்க்ளூஷன் சரி, எந்த கன்க்ளூஷன் தப்புன்னு சொல்லி கண்டுபிடிங்க. சரியா? கண்டுபிடிச்சு உங்கள் ஆன்சரை வந்து இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ, ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் பி. சரியா? உங்கள் ஆன்சரையும் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன். இல்லை நம்ம NCM சென்டர் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.